हाय फ्रेंड्स इनकी वीडियो और सूपराன ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி. இது என்ன சப்பாத்தின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சப்பாத்தி வந்து 2-3 நாள் ஆனாலும் சாஃப்ட்டாவே இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ வாங்க இந்த சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன். வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கட்டளவு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த சின்ன சின்ன தண்டுகள் கூட இல்லாமல் வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு மாவுக்கு இவ்வளோ கீரை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்க்க வேணாம், 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஓமத்தை வந்து கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ராவலிங்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தயிர் வந்து சேர்க்க வேணாம். வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒன்று சேர நல்லா கலந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது வந்து நிறைய மாவு போட்டு தேய்க்காதீங்க. ஏன்னா எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக மாவு போட்டுட்டு தேய்ச்சாலே ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்லா நைஸாக வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சப்பாத்தியாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு நல்லா நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நெய்யோ அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாகவே வேக வச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு வந்து தொட்டுக்க கூட இந்த கிரேவியோ எதுவுமே தேவைப்படாது. இது ஊறுகாய் இல்லைன்னா தயிர் டீ கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே வெறும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.